ஸ்ரீ கர்க சம்ஹிதை அஸ்வமேத காண்டத்தின் 43ஆம் அத்தியாயம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தேவி ஸ்ரீ ராதை மற்றும் கோபியர்களுடன் வலம் வந்ததும் கோபியர்களின் ஆணவமான வார்த்தைகளை செவிமடுத்த பின்னர் தேவி ஸ்ரீ ராதையுடன் அவர் மறைந்து போனதும் ஸ்ரீ கர்காச்சாரியார் கூறினார், அரசே, மரங்கள் கொடிகள் மேலும் பிருந்தாவனத்தில் தேனீக்கள் மொய்க்க குளிர்ச்சியான மென்மையான காற்றால் அலை கழிக்கப்பட்ட நந்தனனான பகவான் ஸ்ரீஹரி கிருஷ்ணர் புல்லாங்குழலை வாசித்து தனது செவ்விதழ்களிலிருந்து வென்றலால் அதன் துளைகளை நிரப்பி தேவர்களின் மனதை மீண்டும் மீண்டும் வசீகரிக்க தொடங்கினார். பின்னர் அந்த புல்லாங்குழல் இசையை செவிமடுத்து புகழின் தேவியான தேவி ஸ்ரீ ராதை அன்பினால் திளைத்து தன் அன்பிற்குரிய நந்தனனான பகவானை தன் இரு கரங்களினாலும் அணைத்து கொண்டாள். கோகுலச்சந்திர ஸ்ரீ கிருஷ்ணர் கோகுலத்தின் மகளான தேவி ஸ்ரீ ராதையை அன்புடன் கண்டு மலர் படுக்கையில் அவளது மனதை ஈர்த்து அவருடன் ஆனந்தமான தெய்வீக லீலைகளில் ஈடுபட்டார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் அலைந்து திரிந்த இன்பத்தை அனுபவித்த சுவாமினியான தேவி ஸ்ரீ ராதை பிரம்மானந்தனிடம் மூழ்கினாள். அவள் தன் குருவை அடக்கி பரம ஆனந்தத்தை அனுபவிக்க தொடங்கினாள். அரசனே, இன்பமானவள், அன்பை அளிப்பவள் ராமவல்லப ஸ்ரீஹரி ஸ்ரீ ராச மண்டலத்தில் இடையர்களால் எல்லா பக்கங்களிலிருந்தும் பிடிக்கப்பட்டார். அவர்களிடையே 100 இளம் பெண்கள் இருந்தனர். நரேஸ்வரர் அழகிய நந்தனனான ஸ்ரீஹரி ராசமண்டலத்தில் இருந்த அனைத்து பிரஜ சுந்தரிகளின் அதே வடிவத்தை எடுத்து அவர்களுடன் நடந்தார். பிரம்மத்தை உணர்ந்த பின்னர் மகான்கள் பரம ஆனந்தத்தில் மூழ்கி விடுவது போல பிருந்தாவனத்தில் அலைந்து திரிந்த அந்த அழகிய இடையர் பெண்கள் அனைவரும் பாங்கே பிஹாரி தெய்வத்துடன் உலாவரும் இன்பத்தை பெற்ற பின்னர் பிரம்ம ஆனந்தத்தில் மூழ்கினர். ஸ்ரீவல்லப ஷியாமசுந்தரர் தனது பக்தியால் பகவானை அடக்கியதால் தனது காலத்தின் அழகிய தாமரை மலர்களால் பிரஜத்தில் அந்த பெண்கள் அனைவரையும் தன் இதயத்தால் கவர்ந்தார். இடையர் பெண்களின் முகங்களில் வியர்வை துளிகள் வழிந்தன. பிரஜவல்லப ஸ்ரீ கிருஷ்ணர் தனது மஞ்சள் நிற ஆடையால் மிகுந்த அன்புடன் தூதர் கூறுகிறார். இந்த வினாவினை செவிமடுத்த வஜ்ரநாபனை புகழ்ந்து கர்காச்சாரியார் அவருக்கு வாளுடன் கூடிய பகவான் ஸ்ரீஹரியின் கதையினை விவரிக்க தொடங்கினார். அரசனே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மறைந்த போது மந்தையின் தலைவனான மானை காண இயலாமல் மான்கள் துயருறுவதைப் போல அவரை காண இயலாமல் அனைத்து இடையர் பெண்களும் துயருற்றனர். ஸ்ரீஹரி பகவான் மறைந்து விட்டார் என்பதை அறிந்த இடையர் பெண்கள் அனைவரும் முன்பை போலவே ஒரு மந்தையாக இணைந்து சுற்றியுள்ள காடுகளில் அவரை தேடத் தொடங்கினர். அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அனைத்து மரங்களிடமும் கேட்க தொடங்கினர். மரங்களை தனது கடாட்ச அம்பால் எங்களை காயப்படுத்திய பிறகு நந்தனனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எங்கே சென்றார்? எங்களுக்கு இதை கூறுங்கள். ஏனெனில் இந்த காடு உங்களுக்கே சொந்தமானது. யமுனை நதியே, சூரிய தேவனின் அன்பு மகளே, தினமும் உன் பாலத்தின் முற்றத்தில் பசுக்களை மேய்த்து கொண்டே எல்லா விதமான செயல்களையும் செய்து வந்த கோபால ஸ்ரீ கிருஷ்ணர் எங்கே சென்றார்? எங்களுக்கு இதை கூறுங்கள். 100கணக்கான சிகரங்களால் அலங்கரிக்கப்பட்டிருப்பதால் சத ஸ்ருங்கம் என்று அழைக்கப்படும் கோவர்த்தனமே, நீயே கிரிராஜன். முற்காலத்தில் தேவேந்திரனின் கோபத்திலிருந்து பிரஜவாசிகளை காப்பதற்காக பகவான் ஸ்ரீ கோவர்த்தனநாதனான ஸ்ரீநாதன் உன்னை தனது இடது கரத்தினில் ஏந்தி இருந்தார். நீங்கள் பகவான் ஸ்ரீஹரியின் மைந்தன். அதனால்தான் அவர்கள் உங்களை ஒருபோதும் விட்டு பிரிவதில்லை. எனவே கூறுங்கள், அந்த நந்தனர்கள் காட்டில் நம்மை எங்கே விட்டு சென்றார்கள்? அவர் இப்போது எங்கே இருக்கிறார்? மயிலே, மானே, கோவே, மானே, மேலும் விஹங்கமோ கருஞ்சிவப்பு முத்துக்கள் பதித்த கிரீடம் அணிந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நீங்கள் கண்டீர்களா? கூறுங்கள், நம் மனமோகனன் இப்போது எங்கே, எந்த காட்டில் இருக்கிறார்? ஸ்ரீ கர்காச்சாரியார் கூறினார், அரசே, இந்த வார்த்தைகளை கூறி கேட்ட பின்னரும் அந்த முரட்டு யாத்ரீகர்கள் எந்த விளக்கமும் அளிக்கவில்லை.
ஏனெனில் அவர்கள் யாவரும் மாயையின் செல்வாக்கிற்கு உட்பட்டிருந்தனர். இவ்வாறு அழகிய கோபியர்கள் அனைவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இருப்பிடத்தை குறித்து விசாரித்து கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கூறிக்கொண்டே இருந்தனர். அவள் வென்று விட்டாள். அங்கிருந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை போன்ற அந்த இடையர் குல பெண்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலைகளையும் குணங்களையும் பின்பற்ற தொடங்கினர். பின்னர் அவர்கள் யமுனை நதியின் மணல் பரப்பிற்கு சென்றனர். அங்கே அவர் பகவான் ஸ்ரீஹரியின் பாத சுவடுகளை கண்டால் வஜ்ராயுதம், கொடி, அங்குசம் போன்ற அடையாளங்களால் குறிக்கப்பட்ட மகாத்மா ஸ்ரீ கிருஷ்ணரின் பாதங்களை கண்டு அவற்றை பின்பற்றி பிரஜ பெண்கள் அதிவேகமாக முன்னேறினர். அவள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பாத தூசியை எடுத்து தன் தலையில் வைத்துக் கொள்வாள். இதற்கிடையில் மற்ற அடையாளங்களால் சுட்டிக்காட்டப்பட்ட மற்ற பாத சுவடுகள் அவர் பார்வைக்கு வந்தன. அந்த பாத சுவடுகளை கண்டதும் அவர்கள் ஒருவருக்கொருவர் என் அன்பிற்குரிய ஷியாம சுந்தரர் தனது பிரியையுடன் சென்று விட்டார் போலிருக்கிறது என்று கூறிக்கொண்டனர். நரேஸ்வரரே, பிரஜேஸ்வரியான தேவி ஸ்ரீ ராதையுடன் பிரஜத்தில் முன்னேறி சென்று கொண்டிருந்த போது பின்னால் கோபியர்கள் வரும் சப்தத்தை செவிமடுத்த பிரஜேந்திரர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சுவாமினியான தேவி ஸ்ரீ ராதையிடம் நாம் விரைவாக செல்வோம். பிரஜத்தின் அழகிகள் உன்னையும் என்னையும் தங்களுடன் அழைத்து செல்ல எல்லா இடங்களிலிருந்தும் இங்கு வந்துள்ளனர் என்றார். நரேஸ்வரரே, பின்பு சுவாமினி முதலில் தனது அன்பிற்குரிய ஷியாமசுந்தரரை மலர்களால் அலங்கரித்து பிருந்தாவனத்தில் முன்பு இருந்ததைப் போலவே தெய்வீக அழகுடையவராக்கினார். இதன் பின்னர் நந்தநந்தனரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பல மலர்களை கொண்டு வந்து பிரியையான தேவி ஸ்ரீ ராதைக்கும் அவற்றை கொண்டு தெய்வீக ஒப்பனை செய்தார். முன்பு பண்டீரவனத்தில் சுவாமினியான தேவி ஸ்ரீ ராதையை ஒப்பனை செய்ததைப் போலவே முதலில் அவளது தலைமுடியை அலங்கரித்தார். பின்னர் அவற்றில் பூந்தொட்டிகள் வைக்கப்பட்டன. இதற்கு பின்னர் பிராண வல்லபங்கள் உடல் பாகங்களை பொருத்தமான வடிவத்தில் மற்றும் வண்ணங்களால் அலங்கரிக்க வேண்டும். பிறகு எனக்கு பங்க பீடம் ஊட்ட வேண்டும். ஷியாம சுந்தரர் அவளுக்கு அழகான ஒப்பனை செய்தபோது அழகிய தேவி ஸ்ரீ ராதை மிகவும் அழகானவளாகி அழகின் சிகரத்தை அடைந்தாள். அரசரே, பின்னர் பேரானந்தம் அடைந்த ராம வல்லபரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மலர்கள் நிறைந்த மரத்தின் கீழ் ஒரு மலர் படுக்கையை தயார் செய்து அதில் தன் அன்பிற்குரியவளுடன் அன்பான தெய்வீக விளையாட்டை விளையாடினார். அவர் தன் அன்பிற்குரியவளான தேவி ஸ்ரீ ராதையுடன் பிருந்தாவனம், கிரிராஜமான கோவர்த்தனம், யமுனை நதி, நந்தீஸ்வரகிரி, பிருகத்சங்கிரி மற்றும் ரோகித பர்வம் ஆகிய இடங்களிலும் பிரஜமண்டலத்தின் 12 காடுகளிலும் வலம் வந்து திரிந்து அன்பிற்குரிய ஷியாம சுந்தர வம்சத்தினரின் கீழ் வந்து நின்றார். ராஜேந்திரரே, அங்கே தனது மையல் நாயகியுடன் ஸ்ரீ கோபி ஜன வல்லப மாதவர் கோபியர்கள் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கோஷமிடும் பெரும் சப்தத்தை செவிமடுத்தார். பின்னர் அவர் தன் அன்பிற்குரியவளிடம் அன்புடன், அன்பே, நாம் விரைவாக செல்லலாம் என்று கூறினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இந்த கூற்றை செவிமடுத்த தேவி ஸ்ரீ ராதை மனித உருவம் கொண்டு உரையாடினாள். தேவி ஸ்ரீ ராதை உரைத்தார், அன்பே, என்னால் இப்போது நடக்க இயலவில்லை. நான் இப்போது முன் இல்லத்தை விட்டு வெளியே சென்றதில்லை. நான் பலவீனமாக இருக்கிறேன். எனவே நீங்கள் விரும்பும் இடத்திற்கு என்னை அழைத்துச் செல்லுங்கள். இதனை கேட்ட ராம அனுஜனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வியர்வையில் நனைந்திருந்த ஸ்ரீ ராம சிரோமணி என்ற தேவி ஸ்ரீ ராதைக்கு தனது மஞ்சள் நிற துணியால் விசிறத் தொடங்கினார். பின்னர் அவளது கரத்தினை பிடித்து, அரசியே, உங்களுக்கு விருப்பமான வழியில் நடங்கள் என்றார். பகவான் ஸ்ரீஹரியிடமிருந்து இதனை செவிமடுத்ததும் அவள் தன்னையே மிகவும் உயர்ந்தவளாக கருதி இந்த அன்பிற்குரியவள் மற்ற எல்லா அழகிகளையும் விட்டுவிட்டு இரவில் இந்த தனிமையான இடத்தில் எனக்கு பணிவிடை செய்கிறாள் என்று தனக்குள் எண்ணிக்கொண்டாள். இவ்வாறு மனதில் எண்ணிக்கொண்டு அவள் பகவான் ஸ்ரீஹரியிடம் ஏதும் கூறவில்லை. பிரஜேஸ்வரியான தேவி ராதை மௌனமாக தன் முந்தானையால் முகத்தை மூடிக்கொண்டாள். பின்னர் அவள் தன்னை மூடிக்கொண்டு ஷியாம சுந்தரருக்கு பின்புறமாக நின்றாள். அப்போது பகவான் ஸ்ரீஹரி அவளிடம் மீண்டும் கூறினார்,
அன்பே, என்னுடன் வருவாய். பத்ரே, ஒரு சாபத்தின் காரணமாக நீ பிரிவினால் துன்பப்படுகிறாய். அதனால்தான் நான் எப்போதும் உன்னுடனேயே இருக்கிறேன். உன்னை பின்தொடரும் கோபியர்கள் அனைவரையும் விட்டுவிட்டு நான் உனக்கு சேவை செய்கிறேன். நீ விரும்பினால் என் தோள்களின் மீது அமர்ந்து ஒரு தனிமையான இடத்திற்கு வசதியாக நடந்து செல்வாய். அரசனே, ஷியாம சுந்தரர் தன் மையல் நாயகியான ராதையிடம் இதனை கூறி அவள் தன் தோள்களில் ஏற ஆவலாக இருப்பதை கண்டதும் ஆத்மா ராமரான புருஷோத்தமரான பகவான் ஸ்ரீஹரி தனது தெய்வீக விளையாட்டை காட்டி அவளை விட்டு பிரிந்து மறைந்தார். மனிதர்களில் தலைவரே, இறைவன் மறைந்ததும் மணமகளான தேவி ஸ்ரீ ராதை தன் மரியாதைக்கு ஏற்ப தேவி ஸ்ரீ ராதை துயரத்தில் மூழ்கி வேதனையுடன் அழத் தொடங்கினார். தேவி ஸ்ரீ ராதையின் அழுகுரலை செவிமடுத்த அழகிய கோபியர்கள் அனைவரும் உடனடியாக வம்சிவட நதிக்கரைக்கு வந்தனர். தேவி ஸ்ரீ ராதை மிகுந்த துயரத்தில் இருப்பதை கண்டனர். கோபியர்கள் அனைவரும் பாத்திரங்களை சுமந்து வந்தும் அவர் உடலுக்கு விசிறியும் குங்குமப்பூ கலந்த நீரால் அன்புடன் அவளை நீராட்டத் தொடங்கினர். அவர்கள் மலர்கள் மற்றும் சந்தனத்திலிருந்து தேனை அவள் தானியங்களின் மீது தெளித்தனர். பேணி வளர்ப்பதில் கைதேர்ந்த கோபிகை பெண்கள் இனிய வார்த்தைகளால் ராதைக்கு ஆறுதல் கூறினர். கோவிந்தன் தன் கர்ப்பத்தால் பிரிந்து சென்றான் என்று அவர்கள் வாக்கிலிருந்து செவிமடுத்த அந்த மனித கோபிகைகள் அனைவரும் திகைத்து போனார்கள். மனிதர்களின் தலைவா, அவர்கள் தங்கள் கர்ப்பத்தை எல்லாம் துறந்து யமுனை கரைக்கு வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திரும்ப வருமாறு வேண்டிக் கொண்டு இனிய குரல்களில் அவரது புகழை பாடத் தொடங்கினர். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் அஸ்வமேத காண்டத்தில் உள்ள பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மீண்டும் அழைத்தல் என்ற தலைப்பு கொண்ட அஸ்வமேத காண்டத்தின் 44ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.